ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஏதாவது இந்த காலகட்டத்திற்கு பிறகாவது மகிழ்ச்சியானது ஏற்படக்கூடிய சம்பவங்களானது நடைபெறுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் பல்வேறு சுப யோகங்களை பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா புதாத்திய ராஜயோகம், கஜலட்சுமி யோகம், மங்களகரமான கிரக அமைப்புகளானது குறிப்பிட்ட காட்சிகளுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. இதனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நேரங்களானது சிறப்பான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் பிறகு உங்களுடைய ராசியை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது மாறுபடும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த தசாபதிகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறுபடுங்க. இப்போ அது மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குங்க. புதிய தொடக்கங்கள் மற்றும் சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய சாதகமான கிரக அமைப்பு ஒவ்வொரு துறையிலுமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளால் ஈர்க்கப்படுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமானதாகவும் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடியதாகவுமே உங்களுக்கு இருக்கும். அதே போல் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான நல்ல ஒரு சூழலானது உருவாகுங்க. நிதி நன்மை, பிறரிடம் சிக்கி உள்ள பணமானது திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்படியே வருமானங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டறிவீர்கள். உங்களுடைய வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நினைவாகலாம். திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா துணையிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆரோக்கியங்களானது மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தை சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சமடைகின்றார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதே போல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று செவ்வாய் ரிஷப வீட்டிலிருந்து மிதுனத்திற்கும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகளானது காணப்படுது. அந்த வகையில் தான் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களாக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு மாறுகின்றார். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு மாறி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு சுக்கிரன் இருவருமே பார்ப்பது உங்களுக்கு பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா குறைத்து வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு யோகங்கள் இந்த காலகட்டங்களில் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் குறிப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா விரைய சனி இருப்பதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடு நெருக்கடியிலே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். காசு பணம் வந்தாலுமே கடுமையான நெருக்கடியிலேயே நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் சுலபமாக முடிந்து விடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா முடிவடையும். அந்த நிலைமைகளுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திற்கு பிறகு படிப்படியாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கு குரு சுக்கிரன் பார்வை இருப்பதனாலும் 4ஆம் இடத்தில் சூரியன் சுபத்துவம் பெற்றிருப்பதனாலுமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையவற்றை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, வண்டி வாகனத்தை வாங்குவது போன்ற யோகங்களானது உண்டாகுங்க.
அதே போல் எல்லாவற்றிலும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் 2, 3, 4வது வாரத்தில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு போவதனால இந்த காலகட்டத்தினுடைய முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 நாட்கள் ஒருவித பலன்களையும், 2ஆம் பகுதியில் ஒரு சில பலன்களையுமே பார்த்திங்கன்னா தரக்கூடுங்க. முதல் 15 நாட்கள் பணவரவுகள், கஷ்டங்கள், செலவுகளானது இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா 2ஆம் பகுதி 15 நாட்கள் நல்ல ஒரு அறிமுகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கும் நல்ல ஒரு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடும். பங்குச்சந்தையில் நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்குங்க. எதிர்பார்க்காத லாபங்களும் உண்டு. நண்பர்கள் மூலமாக உதவிகளானது கிடைக்கும். அமைப்புகள் பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்புகள் சொல்லப்படுது. பெரிய மனிதருடைய அறிமுகத்தினால வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய அமைப்புகளாக உள்ளது. பெண்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. பெண்கள் பலருமே கடந்த மாதங்களில் கோபப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். கணவர் குழந்தைகள் மூலமாகவும் இளம் பெண்களுக்கு காதலன் மூலமாகவுமே மன அழுத்தங்களானது இருந்திருக்கும். அந்த நிலைமைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாகவே நீங்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். 8, 10, 12ஆம் இடங்களில் சுபத்துவம் பெற்றிருப்பதனால ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மேன்மைகளும் பண வரவுகளுமே பார்த்திங்கன்னா உண்டாகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தன்னுடைய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து, அதாவது உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். எனவே உங்களுக்கு பொருளாதார நிலைகள் இப்பொழுது திருப்தியாக இருக்குங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதனால புதிய முயற்சிகள் அனைத்திலுமே பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதனால தொழில் வளர்ச்சிகளானது உண்டு. அதே போல் புனித பயணங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதே நேரம் சகாயஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதனால புதிய முயற்சிகள் அனைத்திலுமே பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதனால தொழில் வளர்ச்சிகளானது உண்டுங்க. புனித பயணங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை விரிவு செய்வது, இது போன்றவற்றில் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அர்த்தஷ்டம குருவினுடைய ஆதிக்கங்கள் இருக்கின்றதே என்று கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்குவதனால அவரது பார்வை பலனால உங்களுக்கு நற்பலன்கள் நிறையவே கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து பிரச்சனைகளானது சுமூகமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு புதன் அதிபதி ஆவதனால உங்களுக்கு உடன்பிறப்புகளினுடைய வழியில் நன்மைகள் கிடைக்கக்கூடும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையை பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இப்பொழுது செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதோடு சம்பள உயர்வுகளானது கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாகவே நடந்து கொள்வார்கள். மேலுமே உங்களுடைய ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகளினுடைய வழியே ஒத்துழைப்புகளானது கிடைக்கக்கூடுங்க. ஊர் மாற்றம், இடமாற்றங்களானது பார்த்திங்கன்னா உறுதியாகலாம். பாகப்பிரிவினை மிக சுமூகமாக முடிவடையும். பல நாட்களாக பேசி பேசி தள்ளிப்போன வரன்கள் இப்பொழுது முடிவாகலாங்க. கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனித்தொழில் தொடங்க முற்படுவீர்கள். அதே போல் பூமிக்காரகன் செவ்வாய் என்பதனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கும். பத்திரப்பதிவில் இருந்த நகைய பார்த்திங்கன்னா அடமானத்தில் இருந்தது எல்லாமே இருந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அகலக்கூடும். தைரியங்களும் நம்பிக்கையும் கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்குரிய மரியாதையும் கிடைக்குங்க. அதே போல் இப்பொழுது பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதில்ல. பணப்புழக்கத்தில் தடைகள் உண்டாகலாம். வரவேண்டிய தொகை உங்களுக்கு தாமதப்படும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா தலை தூக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அது பார்த்திங்கன்னா வாசல் தேடி கூட வம்பு வழக்குகள் என்றெல்லாம் உங்களுக்கு இருக்க செய்யும். அதேபோல் வரன்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா திரும்பி செல்லலாம். எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்க முன் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். உடல் நலத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். நேர்முறை சிந்தனைகளை பார்த்திங்கன்னா வளர்த்து கொள்வது சிறந்தது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களும்
லாபங்களும் விரயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சமமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களினுடைய ஆதரவானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு மறதியானது அதிகரிக்கலாம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. வீடு மாற்றங்களும் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.